வாரபலம் பலம் வரும் உலகம். பிரதான அனுசரணை. உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் MAM மசூத் அஹ்மத் ஹாசிமி JP அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790289999. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه. رواه البخاري. எமது வாரவலம் செய்தி வலையமைப்பின் ஊடாக சமூக ஊடகம் ஊடாக இந்த சகர் சிந்தனையை செய்மடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நாங்கள் சகர் செய்வதற்காக வேண்டி சகருடைய நேரத்திலே எழுந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் சகருடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரவலம் செய்தி இந்த செய்தி அமைப்பின் சமூக சேவையின் ஊடாக செய்யக்கூடிய இந்த பெரும் சேவையானது அல்லாஹ்வுக்கு முதலாக நன்றி செலுத்திக் கொண்டு அடுத்ததாக அந்த செய்தியை மக்களுக்கு தியாகத்தோடு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஜோஃபர் கான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்தவனாக, இன்றைய சகர் சிந்தனை என்பது அல்லாஹு தஆலா அயல் வீட்டாரை எவ்வாறு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கக்கூடிய விடயத்தை குர்ஆனில் எவ்வாறு வர்ணிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்கக்கூடிய விடயங்களை இன்று நாங்கள் எமது சகர் சிந்தனையாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு அயல் வீட்டாருடன் நீங்கள் நல்ல உபகாரமான முறை நடந்து கொள்ளுங்கள், வேலைகளோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறிக்கொண்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அயல் வீட்டாருடன் சங்கையாக நடந்து கொள்ளட்டும் சொன்னார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், அயல் வீட்டார்கள் நாங்கள் சாப்பிடுவோம், குடிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் எங்களுக்கு பக்கத்து வழிக்கக்கூடியவர்கள் மிகவும் கஷ்டமான நிலையில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் ஒரு நிமிஷமாவது உணர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அண்ட வீட்டாரை நாங்கள் அரவணைக்கக்கூடிய வழிமுறைகள், எவ்வாறு நாங்கள் அவர்களை அரவணைக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கக்கூடிய விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அண்ட வீட்டாரை நாங்கள் அரவணைக்கக்கூடிய முறையில் முதலாவதாக
நல்லிணக்க உறவோடு நடந்து கொள்ள வேண்டும். நல்லிணக்க உறவு என்பது அன்பான மற்றும் மரியாதையான உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் பேசுவது, நல்ல சொற்களை கொண்டு அவர்கள் நடந்து கொள்வது, இவ்வாறான பண்பான முறையில் நடந்து கொள்வது அண்ட வீட்டாரை நாங்கள் அரைவணைக்கும் வழிகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி உதவிக்கரம் நீட்டுதல், அவர்களுக்கு நாங்கள் கஷ்டமான நேரத்திலே, நோயுள்ள நேரங்களிலே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது, அவர்களிடத்தில் சாப்பிட இல்லாவிட்டால் அதற்காக வேண்டி நாங்கள் உணவுகளை தயார் செய்து கொடுப்பது போன்ற விடயங்களில் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அண்ட வீட்டாரை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் முதலாவது நல்லிணக்க உறவை பேண வேண்டும், இரண்டாவது உதவிக்கரங்கள் நாங்கள் நீட்ட வேண்டும். அதே மாதிரி பொதுவாக சில விஷயங்களில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். மூன்றாவதாக பொதுவான விடயங்கள் பங்கெடுக்க வேண்டும். உதாரணமாக எங்களுடைய பண்டிகை காலங்கள், பெருநாள்கள், எங்களுடைய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகள், இது போன்ற விடயங்களில் நாங்கள் பொதுவாக அந்த அயல் வீட்டாரோடு நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்து அந்த சந்தோஷமே எங்களுக்கு துவாவாக மாறக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. அதே மாதிரி பொருட்படுத்துதல் என்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. அண்ட வீட்டாரோடு அவர்களை நல்ல முறையில் நடக்கக்கூடிய விடயத்தில் பொருட்படுத்துதல் என்கக்கூடிய விடயம் இருக்கிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், ஒருவர் நமக்கு பக்கத்தில் வசித்துக் கொண்டிருப்பார். அவர் அந்த வீட்டிலே சுகமில்லாதவர்கள் இருப்பார்கள், கஷ்டமான பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ரேடியோவாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பார்க்கக்கூடிய பயான் நிகழ்ச்சியாக இருக்கலாம். இப்படியான விடயங்களை நாங்கள் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். சவுண்டுகளை கூட்டி வைத்து நடப்பது, அதே போல எங்களுடைய புகைகள், பற்ற வைக்கக்கூடிய நெருப்பின் மூலமாக வரக்கூடிய புகைகள் அந்த வீட்டாரை அண்டி விடாமலும் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் ஏற்படுத்தாதபடி நாங்கள் அந்த பொருட்படுத்துதல் கூடிய விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சமாதானமான முறையில் அணுக வேண்டும் என்கக்கூடிய விடயம் இருக்கிறது. அதுதான் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் வந்தால் அதை நாங்கள் சமநிலையோடு அதை கருத்தில் கொண்டு அந்த விடயத்தை அண்டை வீட்டாரோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கக்கூடிய விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அயல் வீட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இந்த இப்படியான விடயங்களை கொண்டுதான் கண்ணியப்படுத்த வேண்டும். அவரோடு நல்லிணக்க உறவை பேண வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், பொதுவான விஷயங்களில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அதே மாதிரி பொருட்படுத்துதலங்கக்கூடிய விஷயம், அதாவது டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எங்கள் மூலமாக வந்து விடாமல், அது ஒளியாக இருக்கலாம் அல்லது காற்று மாறுபாடாக இருக்கலாம், இப்படியான விஷயம் மூலமாக அவர்களுக்கு தொந்தரவு வந்து விடக்கூடாது. அதே முறையாக சமாதானமான முறையில் நாங்கள் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு எப்பொழுது சண்டை பிடிக்கக்கூடாது, சண்டை பிடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. இவ்வாறான விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே சுவர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய அமல்கள் மூலமாக மாத்திரம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. எங்களுடைய பண்பான, எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்துதல், இவைகள் மூலமாகத்தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆகவே கண்ணியமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம், கண்ணியமான ரமலான் மாதம் வந்தடைந்திருக்கிறது, சஹருடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சஹருடைய நேரத்தில் நாங்கள் பெறக்கூடிய பாடம், நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், அதை ஒரு சிந்தனையாக உங்களுக்கு தருவது, அண்ட வீட்டாரை நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொண்டு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய வழிமுறையில் நடந்து நல்ல பெறுவர்களை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி